தான் ஓவரா குடிச்சிட்டு இங்க வந்து உளர்ற போ. ஆமாயா, நான் குடிச்சுக்கிறேன். என் காசில் நான் குடிச்சேன். உனக்கு என்னையா? டேய் அவனை வெளில அனுப்புடா. மாமா தயவு செஞ்சு கிளம்புங்க மாமா. மாமா தயவு செஞ்சு கிளம்புங்க. கிளம்புங்க மாமா. மாப்பிள, நீங்க சொன்ன உடனே கிளம்புறதுக்கு அதுக்கா நான் போட்டு வந்துருக்கிறேன். எனக்கு இப்ப நியாயம் வேணும். என் பொண்ணுக்கு நியாயம் வேணும். இந்த வீட்டோட மருமகளை கொலகாரின்னு பட்டத்தை சுமத்தி அடிச்சு துரத்தி விட்டுருக்கிறீங்க. யாரியா? ஹலோ மிஸ்டர், அடிச்சு துரத்தி விடுறதுன்னா மேன் ஹேண்ட்லிங் பண்றது இல்ல. அடியாள வச்சு உருட்டுக்கட்டையை வச்சு உடம்புல காயப்படுத்தி அடிச்சு அனுப்புறது தான் அப்படிங்கிறது கிடையாது. நெவர். மிஸ்டர் சம்மந்தி, கட்டையிலையோ கையாலையோ அடிச்சு அவங்களுக்கு புண்ணாயிடுச்சுன்னா மருந்து போட்டா அது ஆறி போயிடும். ஆனா நாக்குல இருந்து வர வார்த்தை இருக்குல்ல, அதனால அடிக்கிற வழி இருக்கு பார், அது மாறவே மாறாது, ஆறவே ஆறாது. அதுக்கு கூட அந்த அவர் யாரு, அந்த திருவள்ளுவர் ஒரு பழமொழி சொன்னார் தெரியுமா? வாயால சுட்ட வடு ஆறாது, வாயில் சுட்ட வடை. இல்ல இல்ல இல்ல, தீயினால் சுட்ட புண் ஆறாது, வாயினால் சுட்ட வடை அப்படின்னு அவரே சுட்டிருக்காரு. இல்ல இல்ல சொல்லியிருக்காரு. திருக்குறள் சொல்ற வாய பத்தியா? நார வாய். டேய் அப்பா அந்தால வெளில அனுப்புடா. மாமா நீங்க முதல்ல கிளம்புங்க மாமா. மாப்பிள இருங்க மாப்பிள. உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் நாக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுங்கிறதுக்காக என் பொண்ணு மேல கொலகாரிங்கிற பட்டத்தை சுமத்தி அவமானப்படுத்திருக்கீங்க. அதுக்கு என்ன நியாயத்தை சொல்ல போறீங்க? யோ, அதுக்கு தான் வைஷு வந்து கங்கா கிட்ட மன்னிப்பு கேட்டா, பிரபுவும் வந்து பேசிட்டான். கங்கா ஒத்துக்காம புரியாம பேசிட்டு இருக்கா. அதுக்கு நாங்க என்ன பண்றது?